இப்போ நம்ம கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி வணக்கிக்கலாம். நான் வந்து குழம்புக்கும் சேர்த்து வெங்காயம் தக்காளி வணக்குறேன். இப்போ எண்ணெய் அதுக்கு வணங்குறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். நான் ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா நான் குழம்பும் இந்த கிரேவிலே நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதனால இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்ருவோம் நல்லா. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இல்லை இந்த அளவுக்கு நல்லா கொள்ளன்னு தக்காளி வர வரைக்கும் நல்லா வதக்கிடணும். அப்போ தான் நல்லா வந்து வெங்காயத்தோட தக்காளி வந்து சார்ந்துடும். இப்போ வணக்கியாச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றுவாங்க. கொஞ்சம் நீங்கள் ஒரு 4 கரண்டி ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடணும். கொஞ்சோண்டு பட்டை, வெந்தயம் கொஞ்சோண்டு, ஜீரகம் கொஞ்சோண்டு போடுங்க. ஜீரகம் வந்து செரிமானத்துக்காக போடுவாங்க. ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டு விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து கிரேவிக்கு அதோட மசாலாவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு வணக்கி வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கியிருக்கேன். வெங்காயம் வணங்குறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் தக்காளி வந்து 1 தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் கிரேவிக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதே நான் 4 தக்காளி போட்டிருக்கேன். நான் வந்து அதோட சேர்த்து குழம்பு ஊற்றி போகிறேன். அதனால நான் 4 தக்காளி போட்டிருக்கேன். இல்லை கிரேவி மட்டும் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 தக்காளி போடுங்க. கறியை பொறுத்து இருக்குது. நான் வந்து சும்மா நார்மலாக ஒரு 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போ கறி போட்டுக்கலாம். இப்போ கறியை வேக வச்சு வச்சுருக்கேன். கறி வேக வச்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் கிரேவி வந்து டக்குன்னு வெந்துடும். அதனால் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போது 1/4 கிலோ கறிக்கு நம்ம வந்து நல்லா போட்டாச்சு. பாருங்க, கறி கொஞ்சமாக தான் இருக்கும். இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க கறியை. இப்போ கறி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கறிக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். நான் கொத்தமல்லி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ அதை போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா வதக்கி விட்ருவோம். மசாலா கொஞ்சம் பச்சை வாசம் போட வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருவோம். இப்போ நம்ம இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதுக்கான மசாலா போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். நான் ஆல்ரெடி வந்து கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் கறியோட. இப்போ அதனால் கொஞ்சம் மட்டும் நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு, தூள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம இதுக்கு நம்ம தண்ணி இப்போ எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்து நல்லா மூடி வச்சு வதக்கணும்னா நல்லா வதங்கிடும். கறி ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால நல்லா ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சோண்டு மட்டன் பொடி போட்டுக்கலாம். நான் வீட்டில் கடையில் அரைச்ச மட்டன் பொடி தான் வந்து பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சோண்டு வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து இது வந்து இதுக்கான மசாலா கொத்தமல்லி ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைக்கிறப்பே நான் 4 மிளகா போட்டேன். அதனால் எங்களுக்கு காரம் நாங்கள் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம். அதனால் எங்களுக்கு இந்த காரம் போதும். இப்போ இதை நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை கொதிக்க விடுவோம். பாருங்கள், இப்போ நல்லா கிரேவி வெந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்படி செய்கிறப்ப தனியாக போகுது பாருங்கள். அந்த மாதிரி வெந்துருச்சுனாவே கறி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா கிரேவி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம
இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.